ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பொருட்காட்சி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் மச்சான் வந்து வெள்ளிக்கிழமை பயணம் போகிறான். அவனுக்கு ஒரு சின்ன விருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமி ஃபேமிலி எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக என்னென்னா வீட்டுக்கு வரவங்களுக்கு நம்ம தான் பிரியாணி செஞ்சு கொடுக்கணும். பட் வந்து எங்கள் மாமியை வந்ததுக்கப்புறம் மாமி தான் பிரியாணி செஞ்சாங்க. நான் வந்து சிக்கன் ஃப்ரை வந்து பண்ணேன். ஸோ அந்த வீடியோ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, நார்மலாக சரி சாப்பிட்டுட்டு அவங்க ஈவினிங் போயிடுவாங்க அப்படின்னு தான் நினச்சோம். பட் வந்து மாமி வந்து சடனாக பிளான் பண்ணிட்டாங்க, நம்ம வந்து பொருட்காட்சி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு என்னென்னா பொன்னியின் செல்வன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். ஏன்னா வந்து ஆல்ரெடி சரி நல்லா அது வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கும், அதாவது ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கும்போதே நான் பார்த்தது வெளியில் கிராண்டாக இருந்துச்சு. பட் 2-3 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வெளியில் தான் செட்டப் அந்த மாதிரி இருக்கும், உள்ளே ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஏன்னா அந்த சுற்றி சாக்கடை மாதிரி வேறு ஓடிட்டுருக்கா. ஸோ அதனால் வந்து அந்த சைடு போகிறது ஹைஜீனிக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு ஸ்வாட் ஸ்கூலில் வந்து லண்டன் பிரிட்ஜ் வச்சு ஒரு பொருட்காட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போயிருந்தோம். ஸோ போனது ரொம்பவே ஒர்த்தானது. அந்த பொருட்காட்சி ரொம்ப க்ளீனாக ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஈவினிங் இந்த டைமில் தான் போனோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பொருட்காட்சி போனோம் அப்படின்னா ஏர்லியராக போகிறது ரொம்ப நல்லது. அங்கே போகிறப்போ பொன்னியின் செல்வன் அந்த பொருட்காட்சியில் வந்து கூட்டம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு வழியாக நம்ம வந்து பொருட்காட்சி வந்துட்டோம். ஸோ வந்து டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 50 rupees. எனக்கும் அம்மாவுக்கும் தான். ரியாவுக்கு வந்து ஃபீஸ் இல்லை. ஸோ 2 பேர்த்துக்கு மட்டும் டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செட்டப்பெல்லாம் வந்து ரியலாக இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப, அதாவது எப்படின்னா ரொம்ப கூட்டம் இந்த மாதிரி கசகசன்னு இல்லாமல், நம்ம ஒரு ஊஞ்சலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி டிக்கெட் வாங்கி அந்த மாதிரி தானே பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் இங்கே கிடையாது. பட் கூட்டம் இருந்துச்சு, பட் ரொம்ப ரஷ் கிடையாது. ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ்னால் இந்த பொருட்காட்சி வந்து நான் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவேன். இன்னொன்று இதில் முக்கியமான இது என்னென்னா, இந்த 3D ஃபோட்டோஷூட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரியலாக இருந்துச்சு. நம்மளுக்கு தெரியும் அது போஸ்டர்னு, பட் நம்ம அதில் நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக ரியலாக இருந்துச்சு. ஸோ ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து நாங்கள் உள்ளே போயிட்டு என்ஜாய் பண்ணுறத விட இந்த வெளியில் ஃபோட்டோஷூட் பிளேசஸில் வந்து நாங்கள் சூப்பராகவே என்ஜாய் பண்ணோம். ரொம்ப சூப்பராக ரியலாக விதமான போஸ்டரெல்லாம் ஃபோட்டோ எடுத்து என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஃப்ளவர்ஸ் கிட்ட தான் முக்கால்வாசி நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதே. ஏன்னா வந்து நான், அம்மா, ரியா 3 பேருமே வந்து உள்ளே ரொம்ப நேரம் இருக்கலை. ஸோ வந்துட்டோம். இங்கே தான் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இடம். ஃபேமிலி கிட்ஸோடு வந்தீங்க அப்படின்னா வந்து ரஷ் இல்லாமல் என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த லண்டன் பிரிட்ஜ் பொருட்காட்சியை வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக ஒர்த்தாக இருந்துச்சு. இதில் என்ன ஒர்த்தாக இருந்துச்சு நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் காளான் ஃப்ரை, அதுக்கப்புறம் இந்த மசால் பூரி, இதெல்லாம் வந்து சேம் அதே ரேட்டில், மிளகா பஜ்ஜி இதெல்லாம் நார்மல் அதே ரேட்டில் தான் இருந்துச்சு. இந்த தடவை நான் வந்து பாவ் பாஜி ட்ரை பண்ணியிருந்தேன். அது வந்து 80 rupees போட்டிருந்தாங்க. அதுதான் அதோட ஆக்சுவல் ரேட்டா இல்லை நான் ஃபஸ்ட் டைம் வாங்குறனால எனக்கு ஹையாக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ வந்து பட் ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு. பாவ் பாஜி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக எப்போவும் பொருட்காட்சியில் யூஸ்வலாக இருக்கக்கூடிய ஒரு 5 கடைகள், ஒரு அந்த ஜுவல்லரிஸ், இந்த இதெல்லாம் அக்சசரிஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த கடை ஒன்று, கிட்ஸு டாய்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஒரு கடை ஒன்று, அதுக்கப்புறம் 90s கடை ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் பேக்ஸ் கடை ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஹோம் டெக்கரேட்டிவ் திங்ஸ் அதெல்லாம் இருக்கும்ல, வீட்டு உபயோகப் பொருட்கள், அந்த 10 ரூபாய் இதை எடுத்தால் அந்த கடை இருந்துச்சு. ஸோ இதுங்க தான், ரொம்பலாம் வந்து கிடையாது. பட் வந்து ஓகே, அதுக்குள்ளேயே கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய தான் இருந்துச்சு. அது எல்லாமே நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அடுத்ததாக வந்து இந்த தடவை ஊஞ்சலில் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அந்த மயில், இது மணல் மேட்லலாம் வந்து இந்த பக்கம் போயிட்டு திருப்பி ஒரு சுற்றிட்டு திரும்பி இந்த சைடு வரும்ல, அந்த ஊஞ்சல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ஒர்த்து. அந்த கப்பு ஊஞ்சல்லாம் இருக்குன்னு பார்த்தேன். கப்பு ஊஞ்சல் வந்து இந்த தடவை இல்லை. கப்பல் இருந்துச்சு, ராட்டினம் இருந்துச்சு, குழந்தைங்களுக்கான ட்ராகன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3D ஷோ, ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஒரு இடம் அப்படின்னா இந்த இடம் வந்து 3D ஷோ. அதுக்கப்புறம் உள்ளே ஃபுல்லாக பால் போட்டு குழந்தைங்க விளையாடுவாங்கல்ல, அந்த இது. ஸோ 2மே ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு. 3D ஷோ நானுமே போனேன். இதுதான் எனக்குமே வந்து ஃபஸ்ட் டைம். என்ன அப்படின்னா அவன் மூஞ்சிக்கினர் அந்த வீடியோவில் வர எல்லாமே நம்ம பக்கத்தில் அவன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நடுவில் ஒரே ஒரு கோஸ்ட் கிளிப் மட்டும் போடுவாங்க, அதை மட்டும் கொஞ்சம் பயப்படாமல் பார்க்கணும். ஏன்னா அந்த பேய் வந்து நம்ம பக்கத்தில் நின்று இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ
ஸோ மற்றபடி வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. பட் ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது இது நல்லதான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து இந்த பர்பிள் வாட்டர் பாட்டில் தான். பட் வந்து பட்ஜெட் கொஞ்சம் இடிச்சனால நான் வாங்கலை. ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட இதில் எல்லோ கலர் இருக்குது. ஸோ வந்து பர்பிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால் நான் வாங்கலை. நான் எப்போவுமே இப்படி தான், எக்ஸஸாக என்கிட்ட ஒரு திங்ஸ் இருக்குது, ஆனால் எனக்கு வந்து அது பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து அதை நான் வாங்க மாட்டேன். அது எனக்கு வந்து ஓவராக ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து எனக்கு பிடிக்காது. இது ஏன்னே தெரியல, சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். சேர்க்குறது ரொம்ப பிடிக்கும். பட் தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு தான் நானுமே யோசிப்பேன். இதே ரொம்ப, அதாவது ஒரு பொருள் அது வந்து டெக்கரேட்டிவாக இல்லை க்ரியேட்டிவாக இருந்துச்சு, பார்க்க அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ நம்மக்கிட்ட அந்தளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக இதிலலாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணலாம். அடுத்ததாக இந்த கடை வந்து பொருட்காட்சியில் நான் இதுவரை பார்த்தது கிடையாது. ஸோ கிட்ஸுக்கான புக்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இந்த தடவை வந்து இது கொஞ்சம் ஒர்த்து தான். எல்லா புக்ஸுமே 30 rupees தான். ஸோ பெரியவங்களுக்கான அந்த மெஹந்தி புக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டோரி புக்ஸு, அதுக்கப்புறம் அந்த கோலங்கள், அதெல்லாம் புக்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அதுவுமே 30 rupees தான் வரும். அடுத்ததாக வந்து இந்த புதுசாக வளையல் கடை, அந்த சைட் நார்த் சைடில் போடுவாங்கள்ல, மொத்தமாக பேங்கிள்ஸு, சிங்கிள் பேங்கிள் போடுவாங்கள்ல, அது எல்லாமே ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு. ரேட் வந்து 150 நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த வளையல் போட்டு ரொம்ப நாளாக, அது காலேஜ் டைமில் போட்டு இந்த வளையல்லாம். ஸோ இப்போ புதுசாக திருப்பி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த 90s கடை வந்து எப்போவுமே இருக்கிற எல்லா மிட்டாயும் போட்டு இதுதான் 90s மிட்டாயின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு அப்படி ஒன்றும் தெரில, எல்லாமே 90s மிட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. எல்லாமே வந்து இப்போவுமே வந்து பழக்கத்தில் இருக்க மிட்டாய்கள் மாதிரி தான் தெரியுது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து நம்ம அந்த பால் கேம்ஸு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு இதெல்லாம் வந்து செஞ்சு காமிச்சிட்ருந்தாங்க. அடுத்து அந்த சாப்பர் இதெல்லாம் வந்து கட் பண்ணிகிட்ருந்தாங்க. இதுக்கு தாண்டா நான் பொருட்காட்சிக்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி ஸ்மோக் பிஸ்கட் கடையில் நுழைஞ்சாச்சு. ஏன்னா வந்து ரியா வந்து ஸ்மோக் வீட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ இது வந்து 50 rupees, ஒரு கப் வந்து 50 rupees. இது அவ்வளோ ஒர்த்தெல்லாம் கிடையாது. பட் அந்த ஸ்மோக்குக்காக வந்து வேணால் ட்ரை பண்ணலாம். நபட்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. சும்மா ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக வேணால் நம்ம இது வந்து ட்ரை பண்ணலாம். எனக்கு பர்சனலாக ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வாயில் இருக்கும்போது பேச முடியல, அந்த ஸ்மோக் வந்து முழுங்கவும் முடியல, அந்த நபட்டி வந்து கடிக்கவும் முடியல. ஸோ அந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் எடுத்தோன்னே ரியா கொடுத்தேன். அவள் சூடாக இருக்கும், அதாவது புகையாக இருக்கே அப்படின்றனால சூடாக இருக்குமா அப்படின்னு தான் நினச்சா. அதோட கப்பை தொட்டு பார்த்துட்டு சில்லுன்னு இருக்கவும் அவள் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிட்டேன். நான் எடுத்தோடனே அவள்கிட்ட தான் கொடுத்தேன். அவள் வந்து ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அவளே எடுத்து சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் புகை விட்டு காட்ட சொன்னேன். அவள் காட்டினா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா புகை ஊட்டிட்டு வாயை அவள் திறக்கவே இல்லை. ஏதாவது ஃபூ அப்படின்னு செஞ்சா தானே புகை வரும். பட் வந்து அவள் எதுவுமே பண்ணல. அவள் அந்த நைட்ரஜனாக அந்த புகை எல்லாத்தையுமே உள்ளேயே வச்சுக்கிட்டா. புகை விட சொன்னால் விடலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு எல்லோரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஊஞ்சல் போகலாம் அப்படின்னு சொன்னேன். வேணாம், ஊஞ்சல் போயிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லன்னா வாமிட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. என் கசின் பாப்பா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ராட்டினம் போனாங்க, கப்பல் போனாங்க. அவள் வந்து என்னை கூப்பிட்டுட்டு இருந்தா. பட் வந்து எனக்கு என்னென்னு தெரில, இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் நான் போகல. ஸோ இந்த தடவை பானை கேம் அந்த இதெல்லாம் இருந்துச்சு, அந்த ரோல் இதெல்லாம் இருக்கும்ல, தூக்கி போட்டு விளையாடுறது, அதெல்லாம் கிடைச்சா ஓகே கிஃப்ட்டு. பட் கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது? ஸோ அதனால் வந்து வேஸ்ட்டு தான். அது வந்து நம்ம பார்க்கல. பட் இந்த தடவை பேக் வந்து பார்த்தேன். பேக் நல்லா இருந்துச்சு. ஸோ நான் என்ன பேக் வாங்கினேன் அப்படின்றத வந்து காட்டுறேன். ஸோ இந்த சைடு வந்து கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. இந்த வாட்சஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஓவர் தான். அடுத்ததான் வந்து இந்த கிட்ஸு ஷாப்பிங் இது நிறைய இருக்குது. வீட்டில் நிறைய திங்ஸ் இருக்கனால இதெல்லாம் வாங்கலை. ஆனால் என்னன்னு தெரில, ரியா அந்த தடவை இதெல்லாம் வாங்க வேணான்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒத்துக்கிட்டாள். இந்த தடவை என்னென்னா, ஒரு பட்டர்ஃப்ளை பின் ஒன்று பார்த்தேன். அது நான் வந்து கேஜி படிக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு தலையில் குத்தி விட்டாங்க. அந்த பட்டர்ஃப்ளை அந்த இது மாதிரி ஃப்ளை பண்ணும் அந்த பின்னில். அந்த பின்னு தான் அது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் வந்து வாங்கலாம்னு நினச்சேன். பட் திரும்பி வரும்போது மறந்துட்டேன். அந்த பின்னே நான் மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எதுவும் வாங்கலை. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் கடைக்கு நம்ம வந்து வந்தாச்சு. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஸ்நாக்ஸு.
ஸோ இந்த தடவை வந்து பாவ் பஜ்ஜி ட்ரை பண்ணோம், மிளகா பஜ்ஜி. அப்பளம் வந்து எப்போவுமே ஏன்னே தெரில, அது வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்க மாட்டேங்குது. நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அது வாங்கிட்டு சாப்பிட்றாங்க. அந்த சாப்பிட்டுட்டு அவங்க சாப்பிட்டதை அந்த பிளேஸில் அப்படியே வச்சுட்டு போயிடுறாங்க. அதை எடுத்து டஸ்ட்பினில் போடணும் அப்படின்ற மேனஸ் வந்து அங்கே யாருக்குமே சுத்தமாக கிடையாது. ஏன் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில. அடுத்தவங்க நம்ம சாப்பிட்டு வச்சுட்டு போயிட்டோம், அடுத்தவங்க வந்து உட்காருவாங்க அப்படிங்கிற கொஞ்சம் அப்படியே போட்டு போயிட்டாங்க. அதனால அந்த வந்து எனக்கு பர்சனலாக பிடிக்கல. அடுத்து ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தாங்க. சீஸ் மாதிரி இருக்கும்ல, அதை கலராக சோடா சேர்த்து கொடுத்தாங்க. பட் அதெல்லாம் கெமிக்கல் தான், டேஸ்ட்னு சொல்லிட்டு வாங்கலை நாங்கள். அடுத்ததாக 3D ஷோ. இது தான் இருக்கிறதுலையே வந்ததுக்கு இது ரொம்ப ஒருத்து. நம்ம போயிட்டு உள்ளே இது பண்ணோடனே அவங்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆஃப் பண்ணிட்டு 3D கிளாஸ் கொடுத்துருவாங்க. நான் இப்போது கிளாஸ் இல்லாமல் உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுக்கப்புறம் நிறைய கோஸ்ட் கிளிப்பு, இதெல்லாம் அந்த டைனோசர் கிளிப்பு எல்லாமே வரும். அதெல்லாம் நம்ம பக்கத்துலேயே இருக்க மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு. வெளில வந்து பாவ் பாஜி ஆர்டர் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் ரொம்ப ஒருத்தியாக இருந்துச்சு. நீங்கள் இந்த பொருட்காட்சி வரலன்னா பரவாயில்ல, பொன்னியின் செல்வன் பொருட்காட்சி போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாவ் பாஜி ட்ரை பண்ணுங்கள். ரேட்டுனாலுமே வந்து ரேட்டுக்கு வந்து ஒர்த்து தான். அடுத்து வந்து டிக்கெட் ரேட்லாம் நம்ம லாஸ்ட் டைம் போகும்போது வந்து 50 ருபீஸ் தானே இருந்துச்சு எல்லா ஊஞ்சலுக்கும். பட் இந்த தடவை வந்து 70 ருபீஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப பிடிச்சா மட்டும் ஊஞ்சலுக்கு போகிறது வந்து பெட்டர். இல்லை நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஊஞ்சலுக்காக தான் நாங்கள் பொருட்காட்சிக்கு வந்தோம் அப்படின்னா ஓகே, ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது தான். ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக அந்த லண்டன் பிரிட்ஜுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இங்கே ஃபோட்டோ ஷூட்டும் 3D ஷோ தான். ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மறக்காமல் பொருட்காட்சி போய்ட்டு இந்த வீடியோ கீழே பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.